அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்துகிறோம். நம்மளுடைய ஆத்ம சகோதரர்கள் சித்த வித்தியார்த்திகள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த விஷயங்களை கையாளணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சித்த வித்தை பயிற்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில் சில பேர் வேறு பயிற்சிகளை கொடுத்துட்டு அதுக்கு சித்த வித்தைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. நம்ம உடுத்துகிற அதே வெள்ளை ஆடையை அவங்களும் உடுத்துகிறாங்க. இந்த மாதிரியான காரியத்தில் இறங்கி இருக்கிறவங்கள சரியாக நம்ம அடையாளம் கண்டுக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது. இதே நம்ம வடகரைக்கும் அவங்க வர்றாங்க. நீங்கள் வடகரையில் போய் ஜெபம் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் உங்கள் கூடவே அவங்களும் உட்காந்துருப்பாங்க. இதை நீங்கள் எப்படி கடைபிடிச்சி எப்படி கையாண்டு அதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்றத நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய கவனத்துக்கு இது வந்துருச்சு. வந்தனால இதை நான் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். நான் 2 நபரை சந்தித்தேன். அந்த 2 நபரும் வெவ்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. ஒரு நபர் இந்த வித்தையை வாங்கினவர் சொன்ன தகவலை சொல்கிறாரு. சாமி உடல் பயிற்சி கொடுக்கவே இல்லை அப்படின்னு அந்த வித்தை கொடுத்தவர் சொல்லி இந்த பயிற்சியை கொடுக்குறாராம். இன்னொரு நபர் நேற்று நம்ம கூட லைனில் ஐயா, அந்த பயிற்சி தான் நான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் அந்த பயிற்சியை செய்யாமல் நிப்பாட்டிட்டேன். நீங்கள் எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயங்களில் அவர் பேசுகிறாரு. அப்போ அவர் சொன்ன தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாமி கொடுக்கக்கூடிய அந்த கெதி பயிற்சி இருக்கு இல்லையா, ஆசிரமத்தில் கொடுக்கக்கூடிய அந்த கெதி பயிற்சியை தான் நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத அந்த கெதி பயிற்சி, அது ரகசியமான கெதி பயிற்சி, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் அந்த பயிற்சியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால அவர் அந்த தகவலை கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கொல்லிமலை சித்தர்னு அவருடைய பேர். அவங்க பூரா அந்த சவுண்டோடு தான் கெதி எடுத்து அந்த பயிற்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் சித்த வித்தியார்த்தின்னு சொல்லிக்கிறாங்க. சித்த வேதத்தை கையில் வச்சுருக்காங்க. வடகரைக்கு போகிறாங்க, வர்றாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா எனக்கு ஜிபி கூட எல்லாம் அவ்வளவு நெருக்கம் இல்லை. நெருக்கமாக இருக்கிறவங்க இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்து அவங்கள அடையாளம் கண்டு அவங்க உள்ளே வராத அளவில் பண்ணுறதுக்கான ஏற்பாடை பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதிர்காலத்தில் எது சித்த வித்தைன்னு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி கதிக்கு பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நேர்ந்தால் அது பெரிய அளவில் வெளியில் பரவி நம்ம பேரையும் கெடுக்கிற மாதிரி வந்துடும். அதனால் தயவு கூர்ந்து இது சம்மந்தமாக பெரியவங்கள்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். ஏன்னா இன்னொரு தகவல் சொல்லணும். ஏன்னா சாமி உடல் பயிற்சி செய்கிறவங்க சாமியை சந்திக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சாமி கேட்குறாரு. கேட்டுட்டு உடல் பருமனாக இருக்கக்கூடிய ஒரு சித்த வித்தியார்த்தி கூப்பிட்டு அவங்க என்னமோ செய்கிறாங்க, அப்புறம் செய்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அத்தனை ஆசனங்களையும் போட்டிருக்காங்க. நம்ம ஆசிரமத்துலேயும் இந்த சம்பவம் நடந்ததாக நம்மளுக்கெல்லாம் செவிவெளி செய்தியாக இருக்குது. அப்போ நெகக்கண்ணிலிருந்து தலைமுடி வரைக்கும் அந்த ஜீவசக்தியான வாயுவை சஞ்சாரம் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு எந்த உடல் பயிற்சியும் தேவையில்லைன்றது சித்தவேதத்தினுடைய கருத்து. அப்புறம் உலகியல் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இந்த பயிற்சி போதும் அப்படின்னு சாமி அந்த கெதி பயிற்சியெல்லாம் கொடுக்காம உலகியல் இருக்கிறவங்களுக்கு இது போதும்னு நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்படி வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்குறாரு. இப்போ தப்பான விஷயங்களை பண்ணி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நம்ம வித்தைக்கு கெட்ட பேர் வரும். தயவு கூர்ந்து இந்த வீடியோவை பார்த்த அடுத்த நிமிஷமே பெரியவங்க இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.